My dear students and parents, this is Daniel and welcome back to our channel. தமிழ்நாட்டில் உள்ள மாணவர்கள் TNEA கவுன்சிலிங்ல பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடிய மாணவர்களுக்குரிய ஃபர்ஸ்ட் ரவுண்ட் உடைய ரிசல்ட்ஸ் 15ஆம் தேதி ரிலீஸ் பண்ணாங்க. டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் as well as provisional allotment. இந்த ரெண்டு இதுவும் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒட்டுமொத்தமா தமிழகத்துல அந்த ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல எத்தனை மாணவர்கள் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க, அதுல எத்தனை மாணவர்களுக்கு சீட் கிடைச்சிச்சு, யாருக்கெல்லாம் சீட் கிடைக்கல அப்படிங்கிற எல்லா தகவல்களும் நிறைய நியூஸ் பேப்பர்ஸ்ல நியூஸ் சேனல்ஸ்ல ஆல்ரெடி பப்ளிஷ் பண்ணிட்டாங்க. இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, எவ்வளவு மாணவர்களுக்கு சரியான சீட் கிடைக்கல, அந்த மாணவர்கள்லாம் செகண்ட் ரவுண்ட்ல வருவாங்களா இல்லையா, அப்படி ஒருவேளை அந்த மாணவர்கள் செகண்ட் ரவுண்ட்ல வர்ற பட்சத்துல ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல மாணவர்கள் செய்த அதே தவறுகள் என்னென்ன அப்படிங்கிறத பத்தி தெளிவா பார்க்க போறோம். அந்த தவறுகளை செகண்ட் ரவுண்ட் மாணவர்கள், தேர்ட் ரவுண்ட் அண்ட் ஃபோர்த் ரவுண்ட்ல இருக்கக்கூடிய மாணவர்கள் இதெல்லாம் கட்டாயம் அவாய்ட் பண்ணணும் அப்படிங்கிற சில முக்கியமான விஷயங்களையும் இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போறோம். இது வரைக்கும் நீங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நம்ம போடுற எஃபர்ட்ஸ், வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். ஸோ ஃபர்ஸ்ட் ரவுண்ட் கவுன்சிலிங்கை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு செப்டம்பர் மாதம் 15ஆம் தேதி ரிசல்ட் அப்படிங்கிறது வந்துச்சு. அண்ட் இந்த ரிசல்ட்ஸ் வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஃபர்ஸ்ட் ரவுண்டில் 11,595 மாணவர்களுக்கு முதல் சுற்றுல இடங்கள் அப்படிங்கிறது ஒதுக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி நம்மளுடைய எல்லா நியூஸ் பேப்பர்லையும் பார்க்குறோம். இங்கே ஸ்க்ரீனில் நீங்கள் பார்க்குறது வந்து ஹிந்து தமிழில் வந்த நியூஸ் ஆர்டிகல்ஸ் நம்ம பார்க்குறோம். ஸோ ஒட்டுமொத்தமாக இதில் பார்ட்டிசிபேட் பண்ண மாணவர்களுடைய எண்ணிக்கை அப்படிங்கிறது சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா 14,524 மாணவர்கள் அழைக்கப்பட்டாங்க. ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல ரேங்க் 1ல இருந்து 14,524 ரேங்க் வரைக்கும் இருக்கக்கூடிய மாணவர்கள் எல்லாருமே கவுன்சிலிங்ல கால்ஃபேர் பண்ணப்பட்டாங்க. பட் அதுல பார்ட்டிசிபேட் பண்ண மாணவர்கள் சொல்லி பாத்தீங்க அப்படின்னா 12,294 மாணவர்கள் மட்டும்தான் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. ஸோ இதுல கிட்டத்தட்ட எவ்வளவு ஆப்சன்டீஸ்னு பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 2,230 மாணவர்கள் இந்த கலந்தாய்வுல கலந்து கொள்ளல அப்படிங்கிறது ஒரு ஆச்சரியமான ஒரு தகவல். இந்த 2,230 மாணவர்களும் என்னென்ன காரணத்துக்காக பார்ட்டிசிபேட் பண்ணாமல் போயிருப்பாங்க அப்படின்னு சொல்லி நிறைய ரீசன்ஸ் இருக்கலாம். அதுல முக்கியமான ரீசனா என்னவா இருக்கும்னு சொல்லி நான் கருதுறேன் அப்படின்னா, நீட் ரிசல்ட்ஸ் வந்துச்சு அப்படிங்கிறது ஒரு முக்கியமான ஒரு அட்வான்டேஜா இருக்கும். ஸோ இந்த டாப் ஸ்கோர் வாங்கின மாணவர்கள் கட்டாயம் எனக்கு நீட்ல மெடிக்கல் காலேஜஸ்ல நல்ல இடம் கிடைச்சிரும் அப்படின்னு நினைச்ச மாணவர்கள் மேபி இந்த கவுன்சிலிங்ல ஸ்கிப் பண்ணியிருக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு அசம்ஷன்ல தான் நம்ம வைக்கிறோம். அட் த சேம் டைம் வேற ஏதாவது மேனேஜ்மெண்ட் கோட்டாவை சீட்டு போட்டவங்க இல்ல வேற கவுன்சிலிங்காக வெயிட் பண்றவங்க இந்த மாதிரியான மாணவர்களும் இந்த கவுன்சிலிங் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணாம போயிருப்பதற்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது கொஞ்சம் இருக்கு. ஸோ ஒட்டுமொத்தமா பார்ட்டிசிபேட் பண்ண மாணவர்கள் 12,294 மாணவர்கள். இதுல எத்தனை மாணவர்களுக்கு இடங்கள் அப்படிங்கிறது ஒதுக்கப்பட்டதுன்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா 11,595 பேருக்கு தற்காலிகமான இடங்கள் அப்படிங்கிறது ஒதுக்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லி நான் இந்த நியூஸ் பேப்பர்ல நம்ம பாக்குறோம். ஸோ 15,595 அப்படின்னா டிஃபரன்ஸ் பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 699 பேர், அதாவது 700 பேர்னு வச்சுக்கோங்களேன். இந்த 700 ஸ்டூடெண்ட்ஸுக்குமே வந்து அலாட்மெண்ட் அப்படிங்கிறது வரல. ஏன் வரல அப்படின்னா அதுக்கு நிறைய ரீசன் இருக்கும். அதுல பிரைம் ரீசன் என்னவா இருக்கும் அப்படின்னா இம்ப்ராப்பர் சாய்ஸ் ஃபில்லிங். ஸோ இந்த சாய்ஸ் ஃபில்லிங் கரெக்டா போடுங்க, இந்த சாய்ஸ் ஃபில்லிங் ரொம்ப முக்கியம்னு சொல்லி இப்போ இல்லை, நம்ம கவுன்சிலிங் ஆரம்பிச்ச நாட்டில இருந்தே எல்லா வீடியோஸ்லையுமே சாய்ஸ் ஃபில்லிங்கோட இம்பார்ட்டன்ஸை பத்தி நம்ம கிளியரா மாணவர்களுக்கு பேசிட்டே தான் வரும். நம்மளுடைய வீடியோஸ் பார்த்து நம்மகிட்ட சாய்ஸ் ஃபில்லிங் வாங்குறவங்க இல்லை மாணவர்களே ப்ரிப்பேர் பண்ணுற சாய்ஸ் ஃபில்லிங்கை கூட நம்மகிட்ட அனுப்பிச்சு சார் இது ஓகேவா இருக்கா அப்படின்னு சொல்லிலாம் கூட நிறைய மாணவர்கள் நம்மகிட்ட கேட்டாங்க. ஒரு சிலருக்கு நம்மளால் ரிப்ளை பண்ணவும் முடிஞ்சு. ஸோ அப்படிப்பட்ட இடங்களில் மாணவர்கள் பார்க்கும்போது நிறைய மாணவர்கள் வந்து நல்ல விதமாக சாய்ஸ் ஃபில்லிங் ப்ரிப்பேர் பண்ணி போட்டிருந்தாங்க. பட் இருந்தாலும் ஒரு சில பர்சன்டேஜ் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்த கவுன்சிலிங்கில் பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடிய மாணவர்கள் சாய்ஸ் ஃபில்லிங் அப்படிங்கிறது இம்ப்ராப்பராக போட்டதுனால தான் இந்த சீட் அப்படிங்கிறது அவங்களுக்கு கிடைக்காம போயிருந்திருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய ஒரு கருத்தா இருக்கு. ஸோ அப்போ இம்ப்ராப்பர் சாய்ஸ் ஃபில்லிங்னா என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா, உங்களுடைய ரேங்க் அண்ட் உங்களுடைய குவாலிஃபிகேஷன், இந்த இதுக்கு உங்களுடைய கட் ஆஃப் அண்ட் ரேங்க், இந்த ரெண்டுக்கும் தகுதியான இதுக்கு உங்களுக்கு இடம் கிடைக்கக்கூடிய கல்லூரிகளை உங்களுடைய ரேங்க் உங்களுடைய சாய்ஸ் லிஸ்ட்ல வைக்கிறது தான் ஒரு ப்ராப்பரான சாய்ஸ் ஃபில்லிங்கா இருக்கும். உங்களுடைய ரேங்க்குக்கும் அந்த கல்லூரியினுடைய கட் ஆஃப் மார்க்ஸுக்கும் சம்பந்தமே இல்லாத ஏதாவது ஒரு இதை வந்து காலேஜஸ் வந்து நீங்க வந்து உங்களுடைய சாய்ஸ் ஃபில்லிங்ல போட்டிருந்தீங்க அப்படின்னா அந்த கல்லூரிகள் உங்களுக்கு ஒதுக்கப்பட முடியாது. எதனால அப்படின்னா, இப்போ உதாரணத்துக்கு நீங்க வந்து உங்களுடைய கட் ஆஃப் மார்க் 185 பிசி கேட்டகரியில இருக்கிறீங்க, உங்களுடைய ரேங்க் வந்து 14,300ன்னு வச்சுக்கோங்களேன். இந்த ரேங்க் இருக்கக்கூடிய மாணவர்கள் பிசி கேட்டகரிக்கு சேர்ந்த ஒரு மாணவராக இருக்கிறாரு. அவர் வந்து எனக்கு பிஎஸ்ஜியில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் கிடைச்சா நான் சேர்றேன், இல்லைன்னா நான் சேர மாட்டேன்னு சொல்லி அந்த கம்ப்யூட்டர் சயின்ஸ் மட்டும் பிஎஸ்சி ஐடெக், கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய கோயம்புத்தூர் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி, சென்னையில் இருக்கக்கூடிய SSN, அண்ணா யூனிவர்சிட்டி சிஇஜி கேம்பஸ், MIT கேம்பஸ், இந்த மாதிரி ஒரு 6 கல்லூரிகளை மட்டும் செலக்டிவா எடுத்து இதுல கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுத்தா போதும்னா 6 சாய்ஸ் கொடுத்துட்டேன், எனக்கு இந்த 6ல ஏதாவது ஒன்று கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டா அவங்களுடைய ரேங்க்குக்கும் அவங்களுடைய கட் ஆஃப் மார்க்ஸுக்கும் அந்த கல்லூரிகள் அவர் ஸ்பெசிஃபை பண்ண அந்த கல்லூரிகளில் எதுலையுமே சீட்டு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது இல்லாமல் போயிடும்.
அப்போது நம்ம என்ன சொல்கிறோம், குறைந்தபட்சம் 100 சாய்ஸாக நீங்கள் போடுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அதிகபட்சமாக நீங்கள் எவ்வளோ சாய்ஸஸ்னாலும் போடலாம். இதை வந்து TNEA அவங்களுடைய அத்தாரிட்டிஸை அவங்களுடைய வெப்சைட்லேயே நீங்கள் சாய்ஸ் ஃபில்லிங் பேஜ் ஓப்பன் பண்ண உடனே வரக்கூடிய ஃப்ரண்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் பேஜ்லேயே இந்த விஷயங்களை வந்து தெளிவுபடுத்துகிறாங்க. யூ கேன் ஃபில் ஆஸ் மெனி பாசிபிள், அதாவது உங்களுடைய சாய்ஸஸ் வந்து எவ்வளோ நாள் நீங்கள் போடலாம், அதில் எந்த இதுவும் இல்லை. நீங்கள் சாய்ஸஸ் அதிகமாக போட உங்களுக்கு பெட்டர் அலாட்மெண்ட் கிடைக்கும் அப்படிங்கிறத வந்து அவங்களுடைய வெப்சைட்டில் இன்ஸ்ட்ரக்ஷனாக கொடுத்துருக்குறாங்க. ஸோ மாணவர்கள் செகண்ட் ரவுண்ட், தேர்ட் ரவுண்ட், ஃபோர்த் ரவுண்டில் இருக்கக்கூடிய மாணவர்கள் ஒருவேளை இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா அடுத்த கட்டமாக நீங்கள் செய்ய வேண்டிய முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்பர் ஆஃப் சாய்ஸஸை அதிகப்படுத்துங்க. ஃபர்ஸ்ட் ரவுண்டில் 100 சாய்ஸ் மட்டும் போட்டிருக்கிறாங்க, அவங்களுக்கு காலேஜ் கிடைச்சிருச்சு அப்படின்னா, இல்லை ஃபர்ஸ்ட் ரவுண்டில் 100 சாய்ஸ் போட்டுமே எனக்கு காலேஜ் கிடைக்கல அப்படிங்கிற மாதிரியான மாணவர்கள் ஒருவேளை இருந்தாங்க அப்படின்னா, செகண்ட் ரவுண்ட், தேர்ட் ரவுண்ட், ஃபோர்த் ரவுண்ட் போக போக உங்களுடைய நம்பர் ஆஃப் சாய்ஸஸ் அப்படிங்கிறது இன்க்ரீஸ் ஆகணுமே தவிர டிக்ரீஸ் ஆகக்கூடாது. அப்போ சாய்ஸ் ஃபில்லிங் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத பற்றியும் நம்ம நிறைய வீடியோஸில் பேசியிருக்கிறோம். உங்களுடைய சாய்ஸ் ஃபில்லிங் ஸ்ட்ராட்டஜிக்காக இருக்கணும். ஒரு ஸ்ட்ராட்டஜிக் சாய்ஸ் ஃபில்லிங் அப்படிங்கிறது வந்து அதாவது கரெக்டாக உங்களுடைய ரேங்க்குக்கு இந்த கல்லூரிகள் கிடைக்கும். நான் ஒரு 50 சாய்ஸ் தான் கொடுக்குறேன் அப்படின்னா கூட அந்த 50ல் கண்டிப்பாக கிடைச்சிருங்கிற கான்ஃபிடென்ட் இருக்கக்கூடிய காலேஜஸை நீங்கள் வந்து செலக்ட் பண்ணி உள்ள வைக்கணும் அப்படிங்கிறது தான் முக்கியம். ஸோ உங்களுடைய ரேங்க் என்ன, உங்களுடைய ரேங்க்குக்கு முன்னாடியே க்ளோஸ் ஆன காலேஜஸ், என்னுடைய ரேங்க்குக்கு இந்த காலேஜ் எல்லாம் கிடைக்காதுங்க அப்படின்னு நினைக்கக்கூடிய காலேஜஸ்ல வேகன்சிஸ் இருக்கலாம். நீங்கள் செகண்ட் ரவுண்ட், தேர்ட் ரவுண்ட் போகும்போது மேபி உங்களுடைய கம்யூனிட்டிலையோ இல்லை ஓப்பன் கேட்டகரியிலையோ ஏதோ ஒரு இடத்துல வேகன்சி அப்படிங்கிறது இருக்கலாம். அப்படி வேகன்சி இருக்கிற பட்சத்தில் அந்த கல்லூரிகளை, அந்த டிபார்ட்மெண்ட்ஸை நீங்கள் உங்களுடைய சாய்ஸ் ஃபில்லிங்கில், சாய்ஸ் லிஸ்ட்டில் நீங்கள் வந்து முதல் இடங்கள்ல வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் உங்களுடைய கட் ஆஃபுக்கு கிடைக்கக்கூடிய கல்லூரிகள் TNEA வெப்சைட்ல போனீங்கன்னா cutoff.tnea.online.orgங்கிற வெப்சைட்ல எல்லா கல்லூரிகளுடைய கடந்த 5 ஆண்டினுடைய ரேங்க் ஆஸ் வெல் அஸ் மார்க்ஸ் இதெல்லாமே வந்து இட் இஸ் அவைலபிள். ஸோ அந்த டேட்டாவை எடுத்து வச்சுட்டு யூ கேன் மேனுவலாக நீங்கள் உட்காந்து ஒரு ஒர்க் அவுட் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் அந்த சாய்ஸ் ஃபில்லிங்கை ஈஸியாக பண்ணி முடிக்க முடியும். ஸோ சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணும்போது உங்களுடைய ரேங்க், அதுக்கு ஈக்குவலண்டா இருக்கக்கூடிய கல்லூரிகள் என்னென்ன, லாஸ்ட் இயர்ல உங்களுடைய ரேங்க்குக்கு எந்த காலேஜ்லாம் சீட்டு கிடைச்சிச்சு அப்படிங்கறத செக் பண்ணீங்க அப்படின்னா அந்த கல்லூரிகள்லாம் இந்த வருஷம் உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் கொஞ்சம் இருக்கு அப்படிங்கறத அர்த்தம். ஸோ அந்த மாதிரியான கல்லூரிகள் 2ஆம் கட்டத்துல இருக்கணும். உங்களுடைய ரேங்கை விட அதிகமான ரேங்க்ல க்ளோஸ் ஆயிருக்கும். உங்களுடைய ரேங்க் வந்து கிட்டத்தட்ட 30,000 ரேங்க்ல நீங்க இருக்கிறீங்க அப்படின்னா போன வருஷம் 60,000 ரேங்க்ல ஒரு காலேஜ்ல க்ளோஸ் ஆயிருக்கும். ஸோ அந்த கல்லூரிகள் எல்லாம் கூட நீங்க உங்களுடைய சாய்ஸ் ஃபில்லிங்ல கடைசி ஆப்ஷனா நீங்க வந்து வைக்கலாம். ஸோ இப்படி வைக்கும்போது உங்களுடைய இதுல கண்டிப்பா நீங்க கொடுக்குற சாய்ஸ்ல செகண்ட் ரவுண்ட்ல கண்டிப்பா சீட் கிடைச்சிடும், தேர்ட் ரவுண்ட்ல கண்டிப்பா சீட் கிடைச்சிடும். ஃபர்ஸ்ட் ரவுண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்டத்தட்ட இந்த வருஷம் பார்ட்டிசிபேட் சீட் கிடைக்காத மாணவர்கள் 699 மாணவர்கள் இருக்கிறாங்கன்னு சொல்லி பார்த்தோம். இந்த 699 மாணவர்கள் அவங்க அக்செப்ட் அண்ட் அப்வர்ட் அப்படிங்கிற ஆப்ஷனை கூட கொடுத்துருந்துருக்கலாம். அவங்களுக்கு ஒரு வேலை அப்போர்ட் மூமெண்ட்ல சீட்டு கிடைச்சிச்சுன்னா அவங்க இதுல எத்தனை பேர் இங்க மேல போறாங்க, எத்தனை பேர் திரும்ப உங்க கூட வரப்போறாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. ஸோ ப்ராபபிளா சீட்டு கிடைக்காத மாணவர்கள் எல்லாருமே செகண்ட் ரவுண்டுக்கு வராங்க அப்படிங்கிற பட்சத்துல அப்படின்னு ஒரு கண்மூடித்தனமான ஒரு கணக்கை வந்து நம்ம எடுத்துக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா செகண்ட் ரவுண்ட்ல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 14,525வது ரேங்க்ல இருந்து 45,577வது ரேங்க் வரைக்கும் மாணவர்கள் வந்து செகண்ட் ரவுண்டுக்கு கால்ஃபர் பண்ணப்பட்டிருக்கிறாங்க. அப்போ ஒட்டுமொத்தமா மாணவருடைய எண்ணிக்கைங்கிறது 31,502 பேர் இந்த செகண்ட் ரவுண்ட்ல பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடிய பொட்டன்ஷியல் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இந்த ஸ்டூடெண்ட்ஸோட ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல இருந்து வெளியே வர ஸ்டூடெண்ட்ஸ், சீட்டு கிடைக்காம வெளியே வர ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு 699 பேர் வருவாங்கன்னு சொல்லி எதிர்பார்க்கிறோம். இதுல முன்ன பின்ன நம்பர்ஸ்ல வேறுபாடுகள், வித்தியாசங்கள் கட்டாயம் இருக்கும். ஸோ அந்த நம்பர்ஸும் இந்த இதோட சேர்ந்து வருவாங்க. ஸோ இதுல ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல இருந்து செகண்ட் ரவுண்ட் வர ஸ்டூடெண்ட்ஸுக்கு ப்ரியாரிட்டி அப்படிங்கிறது கொடுப்பாங்க. பிகாஸ் அவங்களோட ரேங்க் அப்படிங்கிறது ஜாஸ்தி அப்படிங்கிறதுனால அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் சீட் அலாட் பண்ணதுக்கு அப்புறம் தான் செகண்ட் ரவுண்ட்ல இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு சீட் அப்படிங்கிறது அலாட் ஆகும். இதுதான் TNEA கவுன்சிலிங் ப்ராசஸ். ஸோ இப்படி இருக்கு அப்படிங்கிறதுனால செகண்ட் ரவுண்ட், தேர்ட் ரவுண்ட் அண்ட் ஃபோர்த் ரவுண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணும்போது எந்த தவறுகளும் இல்லாம கரெக்டா பண்ணுங்க, ப்ராப்பரான சாய்ஸ் ஃபில்லிங் கொடுங்க. இந்த வீடியோ மூலமா மாணவர்களுக்கு நம்ம இந்த விஷயத்தை தெளிவுபடுத்தணும்னு நினைக்கிறோம். ஸோ ரவுண்ட் 1ல எத்தனை மாணவர்கள் வந்தாங்க போனாங்க அப்படிங்கிறதெல்லாம் டேட்டா தான், இட் இஸ் ஆல்ரெடி அவைலபிள். அதை நம்ம பெருசா எடுக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. ஆனால் இந்த டேட்டாவை நீங்க கன்சிடர் பண்ணும்போது செகண்ட் ரவுண்ட் அண்ட் தேர்ட் ரவுண்ட் அண்ட் ஃபோர்த் ரவுண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுடைய நம்பர் ஆஃப் சாய்ஸஸை இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு டேக் அவே பாயிண்ட் மட்டும் நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இந்த வீடியோ நிச்சயமாவே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோவா இருக்கும். ஒருவேளை உங்களுக்கு சாய்ஸ் ஃபில்லிங் ரிலேட்டடா ஏதாவது கேள்விகளோ, குழப்பங்களோ, சந்தேகங்களோ இருந்துச்சு அப்படின்னா நீங்க தாராளமா மிஸ்பா கரியர் அகாடமியை ரீச் பண்ணலாம். அண்ட் ஒருவேளை உங்களுக்கு கஸ்டமைஸ் சாய்ஸ் ஃபில்லிங் வேணும் அப்படின்னாலும் நீங்க தாராளமா மிஸ்பா கரியர் அகாடமியை கான்டாக்ட் பண்ணலாம். ஆல் தி வெரி பெஸ்ட். நீங்க விரும்பின கல்லூரியில் உங்களுக்கு இடம் கிடைக்கணும்னு சொல்லி உங்களுக்கு நானும் ப்ரே பண்ணிக்கிறேன். ஆல் தி வெரி பெஸ்ட்.